நான் நம்புறேன் இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் எல்லாருக்குள்ளே அந்த நெகேமியாவின் அபிஷேகத்தை கர்த்தர் தரார். ஸோ அந்த வேலைக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. அவனுடைய வேலை நல்ல வேலை, அவன் நல்ல இடத்துல செட்டில் ஆகிருக்கிறான், நல்ல சம்பளம், அவனுக்கு நல்ல இடத்துல தான் உட்கார்றான். ஆனால் என்ன அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச வருது. நான் இடிந்து போன அலங்கத்தை குறித்து கேள்விப்பட்ட உடனே இல்லை, ஆண்டவர் என் மூலமாக தான் கட்ட போறாரு. கட்டுறதுக்குரிய பணம் இல்லை, கட்டுறதுக்குரிய ஆட்கள் இல்லை, கட்டுறதுக்குரிய சூழ்நிலை இல்லை. ஆனால் இவன் மேலே கத்தர் வச்ச அபிஷேகம், அவன் மேலே கத்தர் வச்ச தரிசனம் அந்த அலங்கத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணுவதற்கு கத்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஆனால் இந்த அலங்கத்தை கட்டுகிற இந்த நெகேமியா சில சவால்களை அவர் சந்திப்பார். அந்த சவால்களை முடிஞ்சா ஒன்றுன்னா நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, முதலாவதாக அந்த மனுஷன் சந்திக்கிற ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா சன்பல்லாத். நீங்கள் சன்பல்லாத்து, தொபியா, கேஷேம், இப்படி நிறைய மனிதர்கள் இந்த நெகேமியாவுக்கு எதிராக நிற்பாங்க. நீ கட்டக்கூடாது, அவங்க பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு இந்த மாதிரி நிறைய வாக்குவாதங்கள் நடைபெறும். அதில் முதலாவதாக வந்த மனுஷன் யார் அப்படின்னு கேட்டால் இந்த சன்பல்லாத் அப்படின்ற மனுஷன் ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருந்தான். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் விழுந்து போன குடும்பத்தை கட்ட, விழுந்து போன வீட்டை கட்ட, விழுந்து போன உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவதற்கு முதலாவதாக நீங்க யாரை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சன்பல்லாத் அப்படின்ற ஆவியை நீங்க ஜெயிக்கணும். சன்பல்லாத் என்கிற இந்த ஆவியை சரியான அடையாளம் கண்டு கொண்டு நீங்க ஜெயிக்காவிட்டா உங்களால அந்த அலங்கத்தை கட்டி தீர்க்கவே முடியாது. இந்த சன்பல்லாத்தினுடைய ஸ்பிரிட் என்னென்ன செய்யும் அப்படின்றதை குறித்து உங்களோடு கூட வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? உடன்படிக்கையும் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலி இடுவார்களோ? ஒரே நாளிலே சுட்டரித்து போடுவார்களோ? மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்குள்ளேயும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாகவும் சொன்னார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம். அப்பொழுது 1வது வசனத்திலிருந்து நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சத்தங்கம் பண்ணி, அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலி இடுவார்களோ? ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டதுக்கு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்குள்ளும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாகவும் சொன்னார்கள். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம் பாருங்க. கர்த்தர் நம்ம மேல ஒரு பெரிய கிருபை வைக்க போறாரு. கர்த்தர் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் ஒரு கிருபை வைக்க போறாரு. விழுந்து கிடக்கிற குடும்பத்தை நம்ம கட்ட போறோம். விழுந்து கிடக்கிற தொழில்களை கர்த்தர் நம் மூலமாய் கட்ட போகிறார். விழுந்து கிடக்கிற மனுஷங்களை கர்த்தர் நம் மூலமாய் கட்ட போகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேர் மேலையும் ஆண்டவர் ஒரு நெகேமியாவினுடைய ஒரு ஸ்பிரிட்டை கர்த்தர் நிச்சயமா இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் வைக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எத்தனையோ பேருக்கு இந்த செய்திகள் அறிவிக்கப்படும். ஆண்டவர் உங்க மூலமா தான் கர்த்தர் கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க மூலமா கர்த்தர் உங்க குடும்பத்தை கட்ட போறாரு. உங்க மூலமா உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் கட்ட போறாரு. நம் மூலமாய் கர்த்தர் நம் குடியிருக்கிற இடத்துல கர்த்தர் கட்ட போறாரு. நம்முடைய தேசத்தை கட்ட போறாரு. அந்த மகிமையை கர்த்தர் நம் கையிலே ஹல்லேலூயா. ஒருவேளை குடும்பத்தை இடிச்சவங்க அப்படின்ற பேரை யாராவது ஒருத்தர் வாங்கி இருக்கலாம். உன்னாலதான் இவ்வளவு நஷ்டம், உன்னாலதான் இவ்வளவு அவமானம், இப்படி இருந்த குடும்பத்தை நீ இடிச்சிட்டியே. ஆனா ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் இன்று நெகேமியாவினுடைய ஆவியை நிறைய பேர் மேல கர்த்தர் ஊற்ற போறாரு.
நிச்சயமா இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நெகேமியாவினுடைய மேல கத்தர் வச்ச அந்த ஆசீர்வாதத்தை நம்ம மேல வச்சு கத்தர் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே நிர்மூலமானவைகளை நம் மூலமாய் கத்தர் கட்டி எழுப்ப போகிறார். இன்றிலிருந்து அந்த ஆவி செயல்பட போகிறது. இன்றிலிருந்து அந்த அபிஷேகத்தை கத்தர் நம்மேல் ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றிரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. ஆடுவோம் மேற்கு கிழக்கு சேர்ந்து பரம்புவா என்றிரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் கைவிடவே மாட்டீ, சொன்னதை செய்யும் என்னை கைவிடவே மா. கைகளை மேல இது வானத்தின் வாசல் இப்பொழுது அந்த மகிமை வைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் விசுவாசத்தோடு பூமியின் வம்சங்கள் எனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் எனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அப்பா, சொன்னதை செய்யும் என்னை கைவிடவே. கரங்களை மேல தட்டி வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் ஏகத்தே. வானத்தின் வாசல் விழுந்து போன அலங்கத்தை கட்டுறதற்கு கத்தர் தெரிந்து கொண்ட இந்த நெகேமியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னு சொன்னா சன்பல்லாத். இந்த சன்பல்லாத் என்கிற இந்த மனுஷன் அங்க குடியிருக்கிற ஜனங்களிலே ஒரு பெரிய உயர்ந்த மனிதனா இருந்து நிறைய வீடுகளை வாங்கி உள்ளுக்குள்ளே அந்த வீடுகளை கட்டி உள்ளுக்கு இருக்கிற ஜனங்களை வாடகைக்கு வச்சு ஒரு தலைவனாக இருந்தவன் தான் இந்த சன்பல்லாத். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் யாரை ஜெயிக்கணும்னா இந்த சன்பல்லாத் என்கிற இந்த ஆவி உடையவர்களை அடையாளம் கண்டுகொள்ளணும். இவர்களை நம்ம ஜெயிக்காட்டா விழுந்து கிடக்கிற அலங்கத்தை நம்மளால கட்ட முடியாது. ஆனா இந்த சன்பல்லாத் அப்படின்றவனுடைய சில குணங்களை வேதத்துல வாசிக்கும் போது நம்பர் 1 முதலாவதாக சன்பல்லாத்தனுடைய ஃபர்ஸ்ட் குணம் என்னன்னா கோபம். வேதம் சொல்லுகிறது அவன் கோபம் கொண்டு. சன்பல்லாத்து கோபம் கொண்டு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபக்குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா நம்ம மேல கோபமா இருக்கிறவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அதை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தரணும். சன்பல்லாத்துக்கும் இந்த நெகேமியாவுக்கும் எந்த வாக்குவாதமும் இல்லை. இவனுடைய சொத்தை போய் அவன் எடுக்கல, அவனுடைய வேலையை போய் அவன் புடுங்கல, எதையுமே செய்யல. ஆனா என்ன வருது அப்படின்னு சொன்னா காரணமே இல்லாம ஒரு அலங்கத்தை கட்டணுன்ற ஒரு முயற்சியை எடுத்ததுனால இந்த சன்பல்லாத்துக்கு காரணம் இல்லாமல் கோபம் வருது. சில நேரத்தில் நமக்கு விரோதமானவர்களுக்கு காரணத்தோட கோபம் இருக்காது. காரணமே இல்லாம நம்ம மேல கோபப்படுவாங்க, காரணமே இல்லாம வார்த்தையை பேசுவாங்க. ஆனால் இடிந்து போன உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கட்ட வேண்டும் என்றால்
முதல்ல நீங்க எதை கையாளணும்னா கோபத்தை கையாளணும். சிலருடைய கோபத்திற்கு விரோதமாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் நிற்கக்கூடாது. ஏன் என் மேல கோபப்படுறீங்க, என்ன காரணம், நான் என்ன செஞ்சேன், அப்படி அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ண போகக்கூடாது. சத்ரு சில நேரத்திலே உங்களுடைய குடும்பத்தை கட்ட விடாதபடி உங்க குடும்பத்தில் தலைவிரிச்சு ஆட பண்றது என்ன அப்படின்னா கோபத்தை தான் கொண்டு வருவான். கணவனுக்கு கோபம் வரும், மனைவிக்கு கோபம் வரும், பிள்ளைகளுக்கு கோபம் வரும். ஆனால் வேதம் சொல்கிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். உங்க குடும்பத்தை கட்டுவதற்கு, உங்களுடைய விழுந்து போன காரியத்தை கட்டுறதற்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, கோபத்தோட நீ என்ன பண்ணாத அப்படின்னா எதிர்த்து நிற்காதே. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஒருவேளை கோபப்பட்டதற்கு விரோதமாய் நீங்க கோபப்பட்டு சண்டை போட்டு உங்களுடைய வீட்டில் ஒரு கலக்கம் உண்டாகுமானால் இன்னைக்கு நீங்க முடிவெடுக்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவரே என் மேல காரணம் இல்லாம எந்த கோபப்பட்டாலும் எனக்கு என்ன தரணும்னா ஒரு சாந்த குணமுள்ள ஆவியை கர்த்தர் எனக்கு தருவீராக. பிசாசுனுடைய பெரிய தந்திரமே என்ன அப்படின்னா நம்முடைய குடும்பத்தை கட்ட விடாதபடி அவன் செய்கிற பெரிய தந்திரம் காரணமே இல்லாத கோபம். காரணமே இல்லாத கோபம் பாருங்க. ஒரு சும்மா ஒரு டம்ளர் காஃபி குடிச்சு அந்த இடத்துல வச்ச உடனே அதுக்கு ஒரு கோபம் வருது பாருங்களேன். எதுக்கு இங்க வச்சீங்க, எதுக்கு இங்க வைக்கணும், ஏன் எடுத்து கொண்டு போய் அங்க வைக்க கூடாதா, அவ்வளவுதான். அந்த ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பாருங்க, உடனே ஒரு பெரிய கோபம் வருது. அந்த இடத்துல கோபம் வந்த உடனே மறுபடியும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கோபப்படுறாங்க. ஆனா இன்றைக்கு சன்பல்லாத்தின் ஆவி அப்படின்றது காரணமே இல்லாமல் கோபப்படுகிறது. சன்பல்லாத்தின் ஆவி நிறைய பேருடைய குடும்பத்தில் இந்த சன்பல்லாத்தின் ஆவி ஆளுகை செய்கிறது. ஆனா நீங்க இன்னைக்கு ஜெயிக்கணும். என் குடும்பத்தை நான் கட்ட போறேன். கோபத்தினால குடும்பத்தை கட்ட முடியாது, கோபத்தினால தொழிலை கட்ட முடியாது, கோபத்தினால உங்களை சுற்றி இருக்கிற எதையுமே நீங்க கட்ட முடியாது. வேதம் சொல்லுகிறது, யார் கோபப்படும் போது சாந்த குணமாய் இருக்கிறார்களோ நான் நம்புகிறேன் அவர்கள் நிச்சயமாய் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அலங்கத்தை கிருபையாய் கட்டி முடிப்பதற்கு கர்த்தர் பலன் தருகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தகப்பனே என் குடும்பத்தில் கிரியை செய்கிற கோபம் என்கிற அந்த சன்பல்லாத்தின் ஆவியை நான் கடிந்து கொள்ளுகிறேன். எனக்கு அந்த சாந்த குணம் வெளிப்படணும் ஆண்டவரே. நான் அந்த இடத்துல கோபப்படக்கூடாது ராஜா. சத்தத்தை உயர்த்தி, ராஜா இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் என் தலை மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறீங்க, ஒரு தலை மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறீங்க. நான் இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு எனக்கு ஒரு இரக்கத்தை நீர் செய்வீராக ஆண்டவரே. என்னை எத்தனை சைடில் இருந்து சன்பல்லாத்தி என்னை கோபப்படுத்தணும்னு நினைச்சாலும் அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு சாந்த குணமுள்ள கிருபையை சொல்லி கேளுங்க அப்பா. இப்பொழுது அந்த அபிஷேகத்தை வைக்கிற கர்த்தர் அதை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கிருபையை, ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. ஆமென் சொல்லுங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக சன்பல்லாத்தை நீங்க ஜெயிக்கணும். இந்த சன்பல்லாத் அப்படின்றது ஆவி என்ன அப்படின்னா நம்மை காரணமே இல்லாமல் கோபப்படுத்துகிறது. நீங்க எழுதி வச்சுக்குங்க. உங்களுக்கு நீங்க இதற்காக ஜெபிங்க. எப்படி ஜெபிக்கணும்னா, நான் நெகேமியாவினுடைய ஆவியை பெற்றவன், கர்த்தர் என் தலையின் மேல் நெகேமியாவின் ஆவியை வைத்திருக்கிறார். நான் ஜெயிக்க வேண்டிய முதல் எதிரி சன்பல்லாத். அந்த சன்பல்லாத்தினுடைய முதல் அர்த்தம் என்ன அப்படின்னா, காரணமே இல்லாமல் எழும்புகிற கோபத்திற்கு நான் விரோதமாக என்ன பண்ண மாட்டேன்னா நிற்க மாட்டேன். இந்த நெகேமியாவை எவ்வளோ, நீ ஏப்பா என் மேலே கோபப்படுற, நான் உனக்கு என்னப்பா செஞ்சேன், நான் என்ன பிடுங்கினேன், என்ன வச்சிருக்கிறேன், உன்னிடத்துலேருந்து என்ன எடுத்துக்கிட்டேன், எதுவுமே இல்லையே, அப்போ என் மேலே என்ன நீ கோபப்படுற, நான் ஏதாவது உங்களுக்கு தப்பு பண்ணனா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நெகேமியா கோபத்திற்கு எதிராக நிற்கவே இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரிடத்துல நீங்க நெருங்கணும்னா ஆண்டவர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா சாந்த குணமுள்ள ஆவியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாரெல்லாம் சாந்த குணமா இருக்கிறீங்களோ அவங்க இந்த உலகத்துல பூமியை சுதந்திரிப்பீர்கள். சொந்தமான பிசினஸ் உங்களுக்கு வேணுமா, சொந்த வீடு உங்களுக்கு வேணுமா, நீங்க சாந்த குணமா இருங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை நம்பி இந்த பூமியிலே கர்த்தர் உங்களுக்கு சொந்தமானதை வருகை வரைக்கும் கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனா சாந்த குணம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா பூமியை சுதந்திரிக்க முடியாது.
கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய கண்ணால் பார்த்தது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முதலிலே திருச்சபையை நம்ம கட்டுறோம் 2006, 2006வது வருஷம். 2006வது வருஷம் அந்த ஃபஸ்ட்டு ஷெட்டு வந்து இந்த பலிபீடத்துக்கு அளவில் ஒரு ஷெட்டு போடுறோம். அப்போது அந்த ஷெட்டுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 தூண் தேவைப்பட்டுச்சு. அந்த தூண் அப்போ வந்து ஒரு கம்பெனியுடைய ஓனர் வந்து அந்த தூண் தரேன்னு சொன்னார். நல்ல வெயிட்டான தூண், இன்னைக்கும் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. அவர் வந்து அவருடைய கம்பெனிக்குள்ளே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்படியே மிஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருந்துச்சு. பெரிய பெரிய அதிபர்கள் வந்து நின்று பணம் கொடுத்து அந்த கொட்டேஷன்ஸ் வாங்கி அந்த மாதிரி பெரிய ஒரு ஃபேக்ட்ரியாக ரன் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ அவர் என்னை பார்த்து சொன்னார், இங்கே இருக்குது. அப்போ நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். அவர் ரொம்ப இதை எடுத்துகிட்டு போங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அந்த தூணெல்லாம் நானும் என்னுடைய தம்பிங்க 2 பேர் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். அவருக்கு அதை எடுத்துகிட்டே அந்த பொருளை மேலே ஏற்றிட்டே இருக்கும்போது அவர் வந்து பயங்கரமாக கோவப்பட்டார். வேலை செய்கிறவங்கள்ட்ட சண்டை போட்டு கெட்ட வார்த்தை பேசி எனக்கு அன்னைக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இவர் இவ்வளோ நல்லா ஆவிக்குரியவர்னு நினச்சோம், இப்படி போய் கோவப்படுறாரு அப்படின்னு நான் வந்துட்டேன். நம்ம வந்தாச்சு, ஆலயம் கட்டப்பட்டாச்சு, பல வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ அதே தெரு, அதே கம்பெனி, நான் உள்ளுக்குள்ளே கடந்து போனேன். கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அங்கே எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல வெறும் 3 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த மிஷின்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணப்பட்டிருந்துச்சு. அன்னைக்கு நான் போகும்போது ஃபோனில் பேச முடியாது, சத்தமாக பேசினா தான் மற்றவங்களுக்கு கேட்கும். அவ்வளவு ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 3 பேர் எல்லாத்தையுமே இழந்தார். பெரிய கடன்காரராய் மாற்றப்பட்டார். ஆனால் வேற ஒன்றுமே இல்லை. அவரே அவருடைய வாயினாலே என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய கோபத்தினாலே நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். வேதம் சொல்லுகிறது, மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவார். ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, கோபப்பட்டு நம்ம எத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. கோபப்பட்டு ஒரு மனுஷனுடைய இருதயத்தை திருப்பவே முடியாது. கோபப்பட்டு நம்முடைய நீதியை வெளிப்படுத்தவே முடியாது. ஆனால் நான் நம்புறேன், நம்ம சாந்த குணமாக இருப்போமையானால் நமக்காக ஒருவர் யுத்தம் பண்ணுவார். இந்த கோபம் என்கிறது சன்பல்லாத்தினுடைய ஆவி. அதுவும் காரணமில்லாத கோபம் என்கிறது சன்பல்லாத்தினுடைய ஆவி. ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு கிருபை தரணும். என்னுடைய கணவனோ என்னுடைய மனைவியோ சன்பல்லாத்தினுடைய ஆவி எங்கள் வீட்டில் கிரிய செய்யுமானால் எனக்கு ஞானத்தை கொடுத்து அந்த கோபத்தை கையாளக்கூடிய சகல பலத்தையும் கர்த்தர் தருவாராக. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. சிஸ்டர், பிரதர், உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்க கையில உடைஞ்சு போன ஒன்றை கொடுத்தாலும் நீங்க அதை ரொம்ப அழகா மாத்தி கொடுக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் உங்க கரங்களில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அழுக்கான இடத்தை உங்க கரங்கள் சுத்தம் பண்ணுகிற அளவிற்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பாழா கிடக்கும் அந்த இடத்துல யாருமே சைன் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அந்த மாதிரி இடத்தை உங்க கையில கொடுத்து அரண்மனையாய் மாற்றக்கூடிய அந்த மகிமையை ஆண்டவர் உங்க கை மேல வச்சிருக்கிறாரு. இல்ல, இது நடக்கும். இது உங்க பிள்ளைகள் தலையின் மேல நடக்கும். இது நெகேமியாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஆமென். நம்முடைய கைகளை அப்படி மாற்றுகிற கர்த்தர். ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் முதலாவதாக நான் ஜெயிக்கணும். யாரை ஜெயிக்கணும்னா சன்பல்லாத். ஆமென். சன்பல்லாத்தினுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா கோபம். நம்பர் 2, இரண்டாவதாக நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது அவன் வந்து அந்த வசனத்தை வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து. சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை கொடுத்து சொல்லுங்க, எரிச்சல் அடைந்து. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எரிச்சல் அடைந்து. இப்போ என்ன ஜெபிக்க போறோம்னா, இயேசுவின் நாமத்தினால எங்க குடும்பத்திற்கு விரோதமாக எழும்புகிற எரிச்சலின் ஆவி என்ன படணும்? சொல்லுங்க, கட்டப்படணும். பாருங்க, என்னத்துக்குன்னே தெரியல, எப்படி ஒரு எரிச்சல். கணவன் மேல எரிச்சல், மனைவி மேல எரிச்சல், பிள்ளைகள் மேல எரிச்சல், எரிஞ்செறிஞ்சு விடுறது, அப்படியே காயப்படுத்துகிறது. எதுவுமே பிடிக்கல. ஏன் அங்க இருக்குது, எதுக்கு அங்க இருக்குது, என்ன பண்ணுன, அப்படியே முகத்தையே ரொம்ப விகாரமாய் வைக்கிற ஒரு கூட்டம். இது என்ன ஆவி? இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இது என்ன பேரு? சன்பல்லாத்.
வேதம் சொல்லுகிறது, உண்மையில் எரிச்சலா இருக்கிற அத்தனை பேரும் அடங்குவார்கள். நம்மேல் எரிச்சலா இருக்கிறவர்களை கர்த்தர் மேற்கொள்ள விடமாட்டார். எபேசியர்ல வாசிக்கும் போது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக. அதுல என்ன பட்டிருக்கு? 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, எரிச்சல் தனிய கடவது. எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, எரிச்சல் தனிய கடவுது. நல்ல சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எரிச்சல் தனிய கடவுது, எரிச்சல் தனிய கடவுது. சிலருக்கெல்லாம் என்ன எரிச்சல் பாருங்க. எப்படி பக்கத்துல மனைவி உட்காருவாங்க, பக்கத்துல கணவன் உட்காங்க, லைட்டா இப்படி தட்டுனா போதும், கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதா? அமைதியா இருக்க முடியாதா? சும்மா அவ்வளோ உடனே எரிச்சல். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் இந்த ஸ்பிரிட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே அந்த எரிச்சலின் ஆவி கிரியை செய்து பாருங்களேன், கணவன் மனைவிக்குள்ள. ஆனால் நான் நம்புகிறேன், இன்னைக்கு அதை கடிந்து அப்புறப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் சன்பல்லாத் என்கிற அந்த ஆவி எழும்பும் போது நீங்கள் உடனே கண்காணிச்சுக்கணும். இல்லை, நான் அவங்க எரிச்சல் அடைகிறதற்காக நான் கோவப்பட மாட்டேன். அந்த எரிச்சலின் ஆவியை கட்டி நான் ஜெபிக்கிறேன். அந்த எரிச்சல் தனிய கடவுது. அந்த எரிச்சலுக்கு விரோதமாக நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் நம்புறேன், அந்த சன்பல்லாத்து நம்மை விட்டு ஓடி போவான். நெகேமியாவுக்கு விரோதமாய் காரணமே இல்லாம அவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. நெகேமியாவை பார்த்தாலே சன்பல்லாத்துக்கு பிடிக்கல. அவன் மூஞ்சியை பாரு, அவன் கண்ணை பாரு, அவன் உயரத்தை பாரு அப்படின்னு மனசுக்குள்ள அப்படி எரியறான். ஆனா இந்த நெகேமியா நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போப்பா, ஆனா நீ எரிச்சலா இரு, நான் ஒன்றும் உனக்கு விரோதமாய் எழும்புவது இல்லை. அந்த எரிச்சலை கர்த்தர் தனிய பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் மேல் எரிச்சலா இருக்கிற எரிச்சல்களை தனிய பண்ணுகிற ஒரு கர்த்தர், உங்க குடும்பத்தில் இருக்கிற எரிச்சலின் ஆவிகளை எடுத்து போடுகிற கர்த்தர். கைகளை எல்லாரும் உயர்த்தி இந்த உபவாச ஜபத்துல சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே அந்த எரிச்சலின் ஆவிகள் எடுக்கப்படுவதாக சொல்லுங்க. எல்லாருமே, ஆண்டவரே எனக்குள்ள அந்த எரிச்சலின் ஆவி கிரியை செய்யக்கூடாது. முழு பலத்தோட சொல்லுங்க, அப்பா அந்த எரிச்சலின் ஆவி கிரியை செய்யக்கூடாது. இப்போ அந்த மகிமை இல்ல ஆண்டவரே, சாந்த குணமுள்ள ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த சன்பல்லாத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக சொல்லுங்க, எனக்குள்ளே இருந்து எடுக்கப்படுவதாகப்பா. ஆண்டவரே எனக்கு அந்த சமாதானத்தை தாங்க ராஜா. அப்பா ராஜா கேளுங்க, இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்துல சன்பல்லாத்தின் ஆவியை கர்த்தர் அழித்து போட்டு நெகேமியாவுக்கு கொடுத்த அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவாராக, வாசம் பண்ணுவாராக. என்னுடைய மகனிடத்தில் இருக்கிற எரிச்சல் எடுக்கப்படுவதாக, எங்க மகளிடத்தில் இருக்கிற எரிச்சல் எடுக்கப்படுவதாக. எங்க குடும்பம் முழுவதும் நன்றி ஆண்டவரே, ஒரு சமாதானத்தினால நிரப்பப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. அல்லேலூயா. நீங்க எல்லாரும் பழகணும். எதுக்கு பழகணும் அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் ஆசீர்வதித்து பழகணும். எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பழகணும். எல்லாரையும் ரசித்து, அப்படின்னா அந்த ரசனை தவறா சொல்லலை, அவங்க நல்லா அப்படி அந்த மாதிரி பழகிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே இருந்து அந்த எரிச்சல்கள் கடந்து போகும். வேதம் சொல்லுகிறது, நீ எரிச்சலாய் இருப்பது நல்லதோ, நீ எரிச்சலாய் இருப்பது நல்லதோ. எரிச்சலாய் இருந்த சவுல் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். எரிச்சலாய் இருந்த காயின் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். யாரெல்லாம் வேதத்தில் எரிச்சல் குணத்தோடு இருந்தாங்களோ அவங்க யாரும் சுகமாகவே வாழலை. வேதம் சொல்லுகிறது, எலிசா தீர்க்கதரிசி எலியாவை விட 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றவன் தான். ஆனால் எல்லாத்துக்குமே எரிஞ்செறிஞ்சு விடுறது பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில் அவன் பெரிய ஊழியத்தை செய்யவே முடியல. 2 மடங்காக அபிஷேகத்தை வாங்கி என்ன பிரயோஜனம்? எரிச்சல் என்கிற ஒன்று ஊழியம் செய்யாதபடி தடை பண்ணப்பட்டுருச்சு. அதனால இன்னைக்கு எரிச்சலா இருக்கிற நிறைய பேரிடத்துல யாருமே பக்கத்துல நிற்க மாட்டாங்க. அந்த அன்பை நீங்க எடுத்துக்கவே முடியாது. யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் பேசலாம், நீங்க தயவு செய்து உங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளுங்க. நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா எரிச்சலாக இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் சந்தோஷமாக எடுக்கக்கூடிய கிருபைத்தன். நம்பர் 1, முதலாவதாக சன்பல்லாத்தின் ஆவி, கோபப்படுவது சன்பல்லாத்தின் ஆவி.
நம்பர் 2, ரெண்டாவதாக காரணமே இல்லாம எரிச்சல் அடைவது சன்பல்லாத்தின் ஆவி. மூன்றாவதாக அந்த வசனத்தை வாசிக்கும் போது சன்பல்லாத்தின் ஆவி அப்படின்னா என்ன அப்படின்னா, நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன, அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன. நம்பர் 3, மூன்றாவது சன்பல்லாத் ஆவினா என்ன ஆவி அப்படின்னா, கிண்டல் பண்ணப்படுகிற ஆவி. என்ன பண்றது சொல்லுங்களேன்? கிண்டல் நக்கல் பண்ணுவாங்க பாருங்களேன். ஒரு ஆளை வச்சு கிண்டல் பண்றது, அவங்களுடைய தோற்றத்தை வச்சு கிண்டல் பண்றது, அவங்களுடைய பேச்சை வச்சு கிண்டல் பண்றது, நேருக்கு நேராக கிண்டல் பண்ணி அவங்கள பாதிப்புக்குள்ளாக்குறது. இது சன்பல்லாத்தின் ஆவி. ஆனா நான் நம்புறேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் நெகேமியாவா மாத்திட்டாரு. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கோபம் உங்களை ஒன்றும் செய்யாது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிச்சல்கள் தனிய கடவது. நான் நம்புறேன். மூன்றாவதாக கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களை யார் கிண்டல் பண்றாங்களோ கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மனிதனுடைய வார்த்தைகள் உங்களை ஒன்றும் செய்ய போவது இல்லை. அவனுடைய கிண்டல் மாறும். கர்த்தர் அவன் கண்களுக்கு முன்பாகவே உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர்கள் சொல்லுகிற வார்த்தையினால எந்த விதத்திலும் உங்களுடைய மனது கஷ்டப்படவே வேண்டாம். ஹல்லேலூயா. எதை வைத்து அவர்கள் கிண்டல் செய்கிறார்களோ அதையே ஆண்டவர் உங்களுக்கு நன்மையாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர்கள் சொல்லுகிற காரியம் குறைவாய் இருக்கிறதை கர்த்தர் நிறைவாய் மாற்றி தருவார். அவர்கள் கிண்டல் செய்வது, தாவீதையும் கிண்டல் பண்ணாங்க வந்து நிற்கும் போது. ஆனால் ஆண்டவர் அவனை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தினார். யோசேப்பை கிண்டல் பண்ணாங்க, கர்த்தர் அவனை வல்லமையா பயன்படுத்தினாங்க. நான் நம்புறேன், அவர்கள் கிண்டல் செய்வது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. எந்தெந்த பொருளை வச்சு உங்களை கிண்டல் பண்றாங்களோ நான் நம்புறேன், அதுல பெஸ்ட கர்த்தர் உங்க கையில தருவாரு. அந்த பொருள் அல்ல, அவர்கள் கிண்டல் செய்யும் போதே பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு புதிய பொருளை கர்த்தர் கொடுப்பதற்கு நியமித்து விட்டார். அவர்கள் கிண்டல் பண்ண அந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு தி பெஸ்ட கர்த்தர் தருவதற்கு நம்புறவங்க கைகளை மேல தட்டி, ஓ இன்றைக்கு கிண்டல் பண்ணப்படுகிற உங்க பிள்ளைய கர்த்தர் அவர்களை பார்க்கிலும் பலவான்களாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். மகனை கிண்டல் பண்ற அந்த ஜனத்துக்கு முன்னாடி ஞானத்தினால் நிரப்புகிற கர்த்தர். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க நெகேமியாவின் ஆவி உங்களுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு பயப்படாதுன்னா கூடனா கோபத்துக்கு பயப்படக்கூடாது. நம்பர் 2, ரெண்டாவது மனுஷனுடைய எரிச்சலை நீங்க ரொம்ப அழகா கையாளணும். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த இடத்துல என்னன்னா, நம்ம கிண்டல்களை என்ன பண்ணணும்னா ரொம்ப அழகாய் கையாளணும். இந்த எல்லா விதத்திலையும் இந்த நெகேமியா என்ன பண்ணலைன்னா எதிர்த்து நிற்கவே இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஆதாரம் வலிமை எதுல இருக்குன்னா, நீங்க எதிர்த்து நிற்கிறதுல இல்லை, நீங்க அமைதியா இருக்கிறதுல தான் உங்களுடைய ஆசீர்வாதமே அடங்கி இருக்கிறது. நீங்க சும்மா இருக்கிறதுல தான் உங்க ஆசீர்வாதமே அடங்கி இருக்கிறது. நீங்க எந்த இடத்துல மௌனமா இருக்கிறீங்களோ, நீங்க எந்த இடத்துல பிரச்சனை பண்ண போகலையோ, நீங்க எந்த இடத்துல அவங்கள்ட்ட கேட்கலையோ, அந்த இடத்துல குறைஞ்சு போனதா உலகம் நினைக்கும். ஆனா பரலோகம் உங்களை எங்க கை கொடுக்குது அப்படின்னா, நீங்க அமைதியா இருக்க தான் உங்களுக்கு பலன். நீங்க சும்மா இருக்க தான் உங்களுக்கு பலன். நீங்க யுத்தம் பண்ணாம தடுத்து நிறுத்த தான் உங்களுக்கு பலன். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்க சும்மா இருக்கும்போது பரலோகம் உங்களுக்காக வேலை செய்யும். ஆண்டவர் உங்களுக்காக வேலை செய்வார். தூதர்கள் உங்களுக்காக வேலை செய்வார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த நெகேமியாவுடைய புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. எங்கேயுமே என்ன பண்ணலைன்னா, இந்த நெகேமியா ரியாக்ட் பண்ணவே இல்லைங்க. எங்கேயுமே எத்தனை, நான் கர்த்தருக்கு சித்தம் பண்ணால் வருகிற நாட்களில் ஒன்னொன்னா சொல்றேன், எத்தனை வந்துச்சு தெரியுமா? எத்தனை ஒண்ணு இல்லை, வெறும் நம்ம சன்பல்லாத்துக்கிட்ட மட்டும் இவ்வளவு. இனி தொபியா, அதுக்கப்புறம் கேஷேமு, அதுக்கப்புறம் லெட்டரு, அதுக்கப்புறம் ராஜாவிடத்தில் வந்த ப்ரெஷரு, இத்தனையும் வந்தாலும்
இந்த நெகேமியா எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னா, ஒண்ணுமே பண்ணல, அமைதியா அமைதியா. பரவாயில்ல, லெட்டர் வருதா, உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா எடுத்து மடிச்சு வச்சுட்டு, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். அவங்கள்ட்ட எந்த வார்த்தையுமே கேட்கல. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், நான் அவனுக்கு என்ன பண்ணுனேன், என்ன செஞ்ச, வா 4 வார்த்தை கேட்கலாம், நம்ம பேசினாதான் இந்த காரியம் நிவர்த்தி ஆகும், நம்ம கூப்பிட்டு பேசினாதான் இது செட் ஆகும் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் வந்து இது சமாதானத்துக்காக நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒன்று நினைக்க, நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம், நீங்கள் நன்மையும் பேச வேண்டாம், தீமையும் பேச வேண்டாம். நீங்கள் அவருடைய கரத்தில் விட்டுட்டு நீங்கள் அமைதியாக மட்டும் இருங்க. அவரே சமாதானத்தை கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நெகேமியாவை போல ஆண்டவரே எனக்கு அமைதியா இருக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. சன்பல்லாத்து அமைதியா இருக்கணும், கோபத்துக்கு நான் அமைதியா இருக்கணும், எரிச்சலுக்கு நான் அமைதியா இருக்கணும். சொல்லுங்க எல்லாரும், முழு பலத்தோட ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னிடத்திலிருந்து எந்த ரியாக்ஷனும் போகக்கூடாது, ஆண்டவரே என்னுடைய தரப்பிலிருந்து எந்த சண்டையும் கண்டிப்பாக போகக்கூடாது ராஜா. அந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய கிருபை எனக்கு உண்டாகட்டும், அந்த இடத்துல அமைதியா இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு அந்த அமைதியை தருவார். அவரே நேரடியாக வந்து நின்று நமக்கு உதவி செய்கிறதற்கு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோ இந்த கிண்டல் அப்படின்றது, இந்த கிண்டல் கேலி வந்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்றவர்களோடு சேர்ந்து நீங்க பண்ணவே கூடாது. எப்பொழுதுமே ஆண்டவர் வந்து அதில் ரொம்ப வெறுக்கிறார். பல்லு கோணையாக இருக்கும்போது அதை சொல்லி ஒன்று, கலரை சொல்லி ஒன்று, அந்த மாதிரி உருவ தோற்றத்தை வச்சு உங்கள் வாயிலிருந்து இன்னொருத்தரை கிண்டல் பண்ணுகிற அந்த எண்ணம் வந்து வரவே கூடாது. நீங்களும் அப்படிதான், யாரோடையும் சேர்ந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா நக்கல் பண்ணக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் வந்து வீட்டில் வந்து யாரையாவது குறித்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி உருவ கேலி பண்ணாத, மற்றவங்களை கிண்டல் பண்ணக்கூடாது, அவங்களும் நம்ம மாதிரி சமமான மனிதர்கள் தான் அப்படின்றத நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி உணர வைக்கணும். பாருங்க, எலிசாவை குறித்து, எலிசாவை கிண்டல் பண்ண பிள்ளைங்களை கரடி சாப்பிடட்டும் அப்படின்னு சொன்ன உடனே, அடித்து கொல்லட்டும்னு உடனே கர்த்தரும் அதை அனுமதிச்சார். ஏன்னா ஆண்டவர் வந்து கிண்டல் பண்ணுறவங்க பட்சத்தில் எப்பொழுதுமே என்ன பண்ண மாட்டாருன்னா இருக்கவே மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சிலருக்கு அவர்களுக்கு அந்த பொருள் நல்லது, அவர்களுக்கு அந்த துணி நல்லது, அவர்களுக்கு அது ஓகே நீ வச்சுக்கப்பா, இந்த மாதிரி நினைக்கணுமே தவிர பர்சனலாக யாரையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா கிண்டல். அப்படிப்பட்ட மனிதர்களோடு நீங்கள் இருக்காதீங்க. அப்படி யாரையாவது ஒருத்தரை 3 பேர் சேர்ந்து அவங்க நடந்து வரும்போது அவங்கள கிண்டல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது. அந்த மனிதர்களிடத்தில் உங்களுக்கு ஐக்கியம் வரக்கூடாது. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆனால் நெகேமியாவினுடைய ஆவியோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், உங்களை கிண்டல் பண்ணுகிறத நினச்சி எவ்வளவு நீங்கள் பயப்படாதீங்க. சன்பல்லாத்து எவ்வளவு வேண்டாலும் கிண்டல் பண்ணட்டும், ஆனால் உங்களோட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். உங்க பிள்ளைகளோட இருக்கிறவர் பெரியவர். அவர் வந்து உங்கள் மூலமாய் இடிந்து போன அலங்கத்தை நிச்சயமாய் திரும்பவும் அவர் கட்டி எழுப்புவார். அவர்கள் பேசுகிற அத்தனை அவமானமான வார்த்தைகளையும். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து அந்த எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ அப்படின்னா அற்பமான யூதர்கள் என்று சொல்லி அவங்கள என்ன பண்றாங்கன்னா மட்டுப்படுத்தி பேசினாங்க. வேதம் சொல்லுகிறது சன்பல்லாத் அப்படின்ற அந்த ஸ்பிரிட் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை மட்டப்படுத்தி பேசுகிறது தான் சன்பல்லாத்தினுடைய ஸ்பிரிட். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை அலங்கத்தை கட்டணும்னா நீங்க எதை ஜெயிக்கணும்னா உங்களை மட்டப்படுத்தி பேசுகிறத நீங்க ஜெயிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை மட்டப்படுத்தி பேசுகிறதை நீங்கள் ஜெயிக்கணும், உங்களை குறைவாய் பேசுகிறதை நீங்கள் ஜெயிக்கணும். சிலர் பாருங்க, உங்களை ரொம்ப
ரொம்ப ஒரு மட்டமாக ட்ரீட் பண்ணுவாங்க. சிலது வந்து ஜாதியை சொல்லி ட்ரீட் பண்ணுவாங்க, சிலர் குடும்பத்தை சொல்லி ட்ரீட் பண்ணுவாங்க. எத்தனையோ பிள்ளைகளை பார்த்துருக்குறேன். கடந்த நாட்டில் ஒரு வாலிப தம்பி வந்து எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா பாஸ்டர், ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை நான் வந்து இந்த ஜாதியில் இருந்தால் கல்யாணம் ஆகாது. இல்லை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது என்னப்பா அப்படி சொல்கிற? அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய பார்வையில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. உனக்கான ஒரு பெண்ணை கர்த்தர் நியமித்திருப்பார், கண்டிப்பாக அதை கர்த்தர் செய்வார் அப்படின்னு. சில நேரத்தில் வந்து நம்மளை அப்படிதான் வந்து நிறைய பேர் ட்ரீட் பண்ணுவாங்க, ரொம்ப குறைவாக வந்து. ஆனால் நீங்கள் வந்து பயப்படவே கூடாது. உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். சொல்லுங்க, நான் ஸ்பெஷல், ஐ ஆம் ஸ்பெஷல், நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவன். எல்லாரும் சொல்லுங்க, நான் விசேஷமானவன். கர்த்தர் என்னை ரொம்ப விசேஷமானவனாய் படைத்திருக்கிறார். என்னை மட்டுப்படுத்துவதற்கு ஒருத்தருக்கும் அதிகாரம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் அவர் இருக்கிறவர். இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் வந்து என்ன தாழ்ந்தவன் உயர்ந்தவன்னு கர்த்தர் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு ஜெயிக்க போறீங்க. எந்த ஆயை ஜெயிக்க போறீங்கன்னா, உங்களை மட்டுப்படுத்தி பேசுகிறவங்களை நீங்க ஜெயிக்க போறீங்க. உங்களுடைய குறைவை சொல்லி அது இல்லைன்னு மட்டுப்படுத்துறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் சொல்கிறார், அதை உனக்கு நான் தந்து உன்னை ஆசீர்வதித்து. ஆமென். நெகேமியாவினுடைய ஆவியை கர்த்தர் கொடுத்து என்னை மட்டுப்படுத்தி பேசுகிறவர்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, நான் வந்து சன்பல்லாத்த ஜெயிக்க போறேன். சன்பல்லாத்த ஆவி ஃபர்ஸ்ட். எதை? இது ரொம்ப முக்கியமான ஜெப குறிப்பு, நீங்க இதை விட்டுறக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்றேன், உங்க எல்லார் மேலேயும் அது செயல்பட ஆரம்பிக்கும். உங்க கைகளினால செயல்பட ஆரம்பிக்கும். என்னன்னா, விழுந்துவோன்னு நிறைய காரியத்தை நீங்க கட்டுவீங்க. இந்த அபிஷேகம் எப்போ மூவ் ஆகும்னா, 1 நீங்க ஃபர்ஸ்ட் எதை ஜெயிக்கணும்? கோபத்தை. நம்பர் 2, 2வது நீங்கள் எரிச்சலை. 3வது நீங்க எதை ஜெயிக்கணும் அப்படின்னா, கிண்டல்களை ஜெயிக்கணும். 4வது நீங்க எதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களை மட்டுப்படுத்தி பேசுகிறத நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ஜெயிக்கணும். நம்பர் 5, 5வதாக அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, அவர்களுக்கு அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ என்று சொல்லி அவங்கள பேசினாங்க. என்ன அப்படின்னா, நம்முடைய தைரியத்தை இழக்க பண்ணுகிறவர்களுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சன்பல்லாத்த ஆவின்றது என்ன ஆவி அப்படின்னா, நம்மளை தைரியப்படுத்துகிற ஆவி இல்லை. நம்மகிட்ட இருக்கிற பலத்தையும் உறிஞ்சிக்கிட்டு நம்மளை வந்து தைரியத்தை குறைச்சிருவாங்க. நம்ம கொஞ்சம் தைரியமா இருப்போம், ஏதாவது ஒன்றை பேசி பார்த்தீங்கன்னா அதைரியத்தை கொண்டு வருவாங்க. இப்படிப்பட்ட சன்பல்லாத்தை நீங்க உங்க வீட்டுக்குள்ள விடவே கூடாது, உங்களுடைய தெருவுக்குள்ள விடவே கூடாது. பாருங்க, சிலர் வந்து வியாதியாய் படுத்திருக்கும் போது யாரையுமே மீட் பண்றதுக்கு விட மாட்டாங்க, யாரையுமே வந்து பார்க்கறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா, வந்து பார்க்குறவங்க வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் வந்து ஏற்கனவே நோயாப்படுத்திருக்கிறவருடைய இருதயம் உடஞ்சிட்டே இருக்கும். அதுக்கடையில் வந்துட்டு நீ இப்படி ஆயிடுவ, நீ இப்படி ஆயிடுவ, இப்படி தான் அவனுக்கு நடந்துச்சு, இப்படி தான் இவனுக்கு நடந்துச்சு, இந்த மாதிரி சொன்னால் அவங்களுடைய இருதயம் உடஞ்சி போகக்கூடாது. அப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தங்க உடல்நிலை சரியில்லாமல் படுத்து கிடக்குறாங்க. அவங்கள்ட்ட டாக்டர் சொன்னாங்க இன்னும் ஒரு 5 நாளைக்குள்ள இறந்துருவாங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? சிலர் இருக்காங்க பாருங்களேன், அவங்க பக்கத்திலேயே போய் என்ன சொல்றாரு தெரியுமா, இன்னும் 5 நாள்ல டாக்டர் செத்துருவேன்னு சொன்னாரு. நான் வந்து ஒருத்தரை பிடிச்சி பயங்கரமா சத்தம் போட்டு விட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் ஒருவேளை இறந்துட்டு, இப்போ டாக்டர் வந்து 5 நாள் தான் டைம் கொடுத்துருக்கிறாரு, இறந்துட்டாங்கன்னா கலர் எல்லாம் நம்ம பண்ணிடலாம்ல. எதுக்கு? எப்போ கேட்கல, இன்னும் உயிரோட இருக்கிறாங்க. அப்பா உடம்புல சரியில்லாம படுத்திருக்காரு, டாக்டர் வந்து இன்னும் ஒரு 15 நாள் டைம்னு கேட்டா ஸ்ட்ரெயிட்டா சர்ச்சுக்கு ஃபோன் பண்ணி, இங்க அப்பா வந்து இறந்துருவாருன்னு சொல்றாங்க, ஐயர்லாம் இருப்பார்ல, பண்ணிடலாம் இல்ல. இது என்ன அர்த்தம்? அதுவும் சிலர் தூரத்தில் பேசுவாங்க, சிலர் அப்படியே இருப்பாங்க. அவங்க முன்னாடியே அந்த ரிசல்ட்டை எடுத்து காமிச்சு, இதை பாருங்க, இந்த இடத்துல இவ்வளோ ஓட்டை இருக்குது, கட்டி இவ்வளோ பெருசாக இருக்குது, இது இங்கே வரைக்கும் ஏறிடுச்சு, அவ்வளோதான், இந்த இடத்துல புழு வந்துருச்சு, இன்னும் 10 நாளில் செத்து போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது இப்படியெல்லாம் டல் ஆகும்.
இந்த மாதிரி வார்த்தையை பேசினா உயிரோடு இருக்கிறவங்களையும் குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சமம் இல்லை. எந்த இடத்துல போனாலும் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை என்னப்படுத்தக்கூடாதுன்னா காயப்படுத்தி அவங்கள டவுன் பண்ணாம அவங்கள என்ன பண்ணணும்னா பூஸ்டப் பண்ணணும். சன்பல்லாத் என்கிறவனுடைய ஆவியே என்ன ஆவினா, நான் நம்புறேன் அவங்க பேச ஆரம்பித்தாலே நம்முடைய தைரியமெல்லாம் என்ன பண்ணும்னா விட்டு போயிடும். நான் நம்புறேன் எத்தனை சன்பல்லாத்துக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று உங்களுடைய தைரியத்தை குறைத்தாலும் நான் விசுவாசிக்கிறேன் என் தேவன் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து, தைரியப்படுத்துகிற கிறிஸ்து. சன்பல்லாத்தினுடைய வார்த்தையை கேட்கவே வேண்டாம். அவர்கள் உங்களை ஐதரியப்படுத்தலாம், உன்னால பண்ண முடியாது, நீ பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். ஆனா நெகேமியாவை தைரியப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். நெகேமியாவை அபிஷேகித்த ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் வாக்கு கொடுக்கிறார், நீ அவர்களுடைய வார்த்தைக்கு பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ அந்த ஜனங்களை முறியடிப்பாய், முறியடிப்பாய். இருக்கிற இந்த பலத்தோடே போ, நான் அனுப்புகிறவன் நான் அல்லவா. ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, இளைத்து போய் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் இழந்து நிற்கும் போது, தைரியமற்று நிற்கும் போது ஏசப்பாட்ட போய் கேட்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய். கர்த்தர் தைரியப்படுத்துறாரா? ஆண்டவர் தைரியப்படுத்துறாரா? இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நிறைய பேர் ஆண்டவர் தைரியப்படுத்துறாரு. ஆண்டவர் சன்பல்லாத்தின் ஆவியை உடையவர் அல்ல. என் ஆண்டவர் நெகேமியாவை அலங்கத்தை கட்டுவதற்கு உதவி செய்த கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. அவர்களோடு இருக்கிறதை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இப்பொழுது கர்த்தர் அந்த தைரியத்தினால் நிரப்புகிறார் ஒவ்வொருவரையும். இல்லை, உனக்கு முன்பாக இருக்கிற இடிந்து போன அந்த அலங்கத்தை கட்டுவாய், அந்த பிசினஸ் கட்டுவீங்க, அந்த தொழிலை கர்த்தர் கட்டுவார், அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். கர்த்தர் சொல்றார், ஓ மூலமா நான் செய்வேன். ஹல்லேலூயா. சிறுபூச்சியே நீ பயப்படாதே, என்றும் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவது சன்பல்லாத்தின் ஆவியை ஜெயிக்கணும். எதை ஜெயிக்கணும் அப்படின்னா, எனக்கு விரோதமா இருக்கிற கோபத்தை கையாளுறதற்கு எனக்கு பலன் தாருங்க. நம்பர் 2, இரண்டாவதாக எனக்கு முன்னாடி நிற்கிற எரிச்சல்களை கையாளுறதற்கு எனக்கு பலன் தாருங்க. நம்பர் 3, மூன்றாவதாக எனக்கு முன்பாக இருக்கிற என்ன கிண்டல் பண்றவங்களை ஆண்டவரே ஜெயிக்கிறதற்கு எனக்கு கிருபை தாங்க. நம்பர் 3, நம்பர் 4, என்னை அற்பமாய் பேசுகிற அந்த ஜனங்களை கையாளுறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. நம்பர் 5, என்னை அதைரியப்படுத்துகிற ஜனங்களை கையாளுறதற்கு எனக்கு கிருபை தாங்க. ஆமேன் சொல்லுங்க. இது ஒவ்வொன்றும் ஜெப குறிப்பு. ஆமேன். புரியுதில்ல? எழுதுறவங்க எழுதி கூட வச்சுக்குங்க. அடுத்த உபவாச ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த நெகேமியாவினுடைய ஆவியை கர்த்தர் எல்லாரும் மேலையும் கர்த்தர் தரப்போகிறார். ஆமேன். என்னை தைரியத்தினால் இடைக்க அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கும் போது நீங்க அடுத்து வாசிக்கலாம். அந்த ரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? இடம் கொடுக்கப்படுமோ பலி இடுவார்களோ? பலி இடுவார்களோ? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், பலி இடுவார்களோ. ஸோ நம்பர் 6, ஆறாவது, இந்த சன்பல்லாத்தினுடைய ஆவி என்ன அப்படின்னா, நம்முடைய நோக்கத்தை கிண்டல் பண்ணுகிற ஆவி. அப்படின்னா நம்முடைய டார்கெட் இருக்கு பாருங்களேன், நம்முடைய தரிசனத்தை குலைக்கிற ஆவி தான் சன்பல்லாத்தினுடைய ஆவி. நம்ம எதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய தரிசனத்திற்கு முட்டுக்கட்டை போடுறாங்க பாருங்களேன். உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும், இப்படியெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ யாராவது ஒருத்தர் வந்து, என்ன முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுறது மாதிரி நீ ஆசைப்படுற, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி உங்களுடைய தரிசனத்திற்கு விரோதமா இருக்கிறவர்களை நீங்க கையாளுகிற அபிஷேகம் வேணும். அதை சரியா கையாளல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக சொல்லுகிறேன், உங்களை வந்து எதுலையுமே பண்ண விட மாட்டாங்க, நீங்க செய்யவே முடியாது. அப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன், 2005வது வருஷம் வந்து இந்த ரத்தனபுரியில் இந்த ரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது எதேர்ச்சியா சர்ச்சனுடைய மூப்பர் வந்து ஒரு 4-5 பெரியவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாரு.
இவர் தான் பாஸ்டர் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா இந்த ரத்தனபுரியில எத்தனையோ பெரிய பெரிய வில்லன்கள்லாம் வந்துட்டாங்க, எத்தனையோ பெரிய வில்லன்கள் எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா ஒவ்வொருத்தனும் துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடி போயிட்டாங்க, யாருமே இல்லை. நீ இப்ப சின்ன பையன், நீ வந்திருக்கிற, உன்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்கு வேற எங்கேயும் கிடைக்கலையா? நீ வேற எங்கேயும் போக முடியாதா? கர்த்தருடைய சமூகத்துல சொல்றேன், இதே வார்த்தைய எனக்கு முன்னாடி சொல்றாங்க. எத்தனையோ வில்லன்கள் வந்துட்டு எல்லாம் போயிட்டாங்க, இங்க ஒன்றும் பண்ண முடியல, எழுப்புதெல்லாம் கொண்டு வர முடியாது. ரத்தனபுரியில ஊழியத்தை ஆரம்பிச்சு அதை கட்டி கொண்டு போறதுன்றது ஈஸின்னு நினைக்கிறியா? நீ வேற சின்ன பையனா இருக்கிற, முடியாது. ஃபர்ஸ்ட் டே, முதல் நாள், இந்த தெருவுக்குள்ள நடக்கிற முதல் நாள் எனக்கு பேசப்படுகிற ஒரு வார்த்தை அந்த வார்த்தை தான். ஆனா உண்மையிலே இன்றைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன், நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, நம்முடைய தரிசனத்திற்கு விரோதமாய் எழும்புகிற சன்பல்லாத்தினுடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்கவே கூடாது. உன் பிள்ளையை நீ ரசிச்சிருவியா? உன் கணவனாரை நீ ரசிக்குள்ள நடத்திடுவியா? இதை நீ கட்டிடுவியா? இதை நீ முடிச்சிருவியா? உன்னால எல்லாம் முடியாது, உனக்கெல்லாம் சும்மா தரிசனம் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்களா? நான் நம்புறேன், உங்களுக்குள்ள விஷன் கொடுத்தவர் கர்த்தர், தரிசனத்தை வைத்தவர் கர்த்தர், ஆசையை வைத்தவர் கர்த்தர், விருப்பத்தை வைத்தவர் கர்த்தர், வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் கர்த்தர். அவர் உங்களுக்குள்ள தரிசனத்தை வைப்பார், ஆனால் அதை ஒருவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் சொன்னதை செய்யும் அளவும் நல்ல கைகளை மேல தட்டி நம்மை கைவிடவே மாட்டார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. சிறு பூச்சியே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடி, சிறு கூட்டமே நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கைகளை மேல, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சாமி கர்த்தர், பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு, பயமே எனக்கு நம்பிடும் பயமே. என்னை நடத்திடும் தேவன் கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. அப்போ சன்பல்லாத்தினுடைய ஆவி அப்படின்றது என்ன ஆவி அப்படின்னு சொன்னா, சன்பல்லாத்தின் ஆவி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தரிசனத்தை அது என்ன பண்ணும்னா மட்டுப்படுத்தி பேசும். நம்முடைய தரிசனத்தை வந்து நம்பவே மாட்டாங்க. கூட பிறந்தவங்க யாருமே யோசேப்பினுடைய தரிசனத்தை நம்பல. ஆனா தரிசனத்தை வச்சவர் யார் அப்படின்னா கர்த்தர். யாருக்காகவும் உங்க தரிசனத்தை என்ன பண்ணாதீங்கன்னா, எதுவுமே இல்லைண்டா, உங்களுக்கு தரிசனம் மட்டும் இருந்தா போதும், அந்த தரிசனம் கண்டிப்பா உங்களுக்கு நிறைவேறும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்களுக்குள்ள தரிசனம் மட்டும்தான் இருக்குதா? தரிசனத்துக்கு பணம் இல்லைல்ல, தரிசனத்துக்கு தாளந்து இல்லைல்ல. நான் சொல்றேன், தரிசனம் மட்டும் இருந்தா போதும், பணம் தேடி வரும். தரிசனம் இருந்தா போதும், தாளந்து தேடி வரும். அதற்கு மிகப்பெரிய சாட்சி கம்ஃபர்ட் திருச்சபை. கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு காலத்தில் ஆட்கள் இல்லை, ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வசதிகள் எதுவுமே இல்லை. இந்த இடத்தை நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்காக வாங்குவோன்ற தரிசனம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்காக பிளான் எப்போ போட்டோம் அப்படின்னு சொன்னால் 2009
ஃபர்ஸ்ட் இடத்துக்காக, இந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணது 2009. 2009லேருந்து 2022 வரைக்கும் என்னதான் இருந்துச்சு அப்படின்னா, தரிசனம் மட்டும் இருந்துச்சு. கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார், கர்த்தர் இந்த இடத்துல நிலைப்படுத்துவார். ஆனால் அதற்கு வேண்டிய ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு நியமித்த நாள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் ஒத்து வராத ஓனர்ஸ் வந்துட்டாங்க. அது வரைக்கும் வராத தேவையான பணங்களை கர்த்தர் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு, ஆட்களை கொண்டு வச்சாரு. எல்லாத்தையும் சரியான நேரத்தில் கொண்டு வந்து அந்த தரிசனத்துக்கு இன்னைக்கு கர்த்தர் உயிர் கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் ஜீவன் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆண்டவர் தான். ஸோ அந்த ஆண்டவர் தான் தேவ பிள்ளையே. உங்கள்கிட்ட தான் சொல்றாரு, நாட்கள் ஆனதுனால சோர்ந்து போகாதீங்க. இந்த உங்க தரிசனத்தை மட்டுப்படுத்தி பேசின சன்பல்லாத்தை பார்த்து நீங்க மனசு விடாதீங்க. உங்களுக்குள்ள தரிசனத்தை ஒன்ன கர்த்தர் வச்சிருப்பார். ஆனால் இவன் பிள்ளைய குறித்து கர்த்தர் என்ன தரிசனம் வச்சிருக்கிறாரோ, கர்த்தர் வாக்கு கொடுக்குற அந்த தரிசனம் கண்டிப்பாக நிறைவேறும். அந்த டைம், ஏற்ற நேரம் வரும் பிரதர் சிஸ்டர், ஏற்ற நேரம் வரும் சிஸ்டர். அந்த ஏற்ற நேரம் வரும்போது அந்த சண்டை சரியாகும், ஒரு சமாதானம் உண்டாகும். அந்த இடத்துல அந்த தேவை சந்திக்கப்படும். அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணுமோ அந்த காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுப்பாரு. அந்த நேரத்தில் வர வேண்டிய மனிதர்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கொண்டு வதிப்பாரு. யோசேப்புக்கு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்து அந்த தரிசனத்தை நிறைவேற்ற நாளில் பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, காவல் கிடங்கிலிருந்து அவசர அவசரமா அவனை கூட்டிட்டு போறாங்க. எப்பா, ஒரு அறிவிப்பு கூட இல்லாம என்ன எதுக்குப்பா கிளீன் பண்றீங்க? இல்லப்பா, உனக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, நீ ராஜாவுக்கு முன்பாக. ஏன்னா அந்த டைம் வந்துருச்சு, தரிசனத்துக்கு உயிர் கொடுக்குற டைம் இருந்துச்சு. அது வரைக்கும் யோசேப்பு சிறைச்சாலையில தான் இருந்தார். நான் நம்புறேன் 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தலைகீழா மாற்ற முடியுமானால், உங்களுக்குள்ள இருக்கிற தரிசனம் எத்தனை நாள் ஆனாலும் கர்த்தர் ஒரே நாள், ஒரே இரவுக்குள்ள அந்த தரிசனத்திற்கு உயிர் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இது நடக்கும், இது நிச்சயமாகவே நடக்கும். இயேசுவே, இப்பொழுது அந்த தரிசனத்திற்கு உயிர் கொடுக்கப்படட்டும் அப்பா, உயிர் கொடுக்கப்படட்டும் ஆண்டவரே, உயிர் கொடுக்கப்படட்டும். ஹல்லேலூயா. மறந்துட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். சோ கர்த்தர் நம்ம எல்லாரையும் கர்த்தர் நெகேமியாவை போல அழைத்திருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நம்ம மூலமாய் கர்த்தர் இடிந்து கிடக்கிற அலங்கத்தை கர்த்தர் கட்ட போறார். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெயிக்க வேண்டியது சன்பல்லாத். இந்த சன்பல்லாத்தினுடைய ஸ்பிரிட், நம்பர் 1 கோபம், நம்பர் 2 எரிச்சல், நம்பர் 3 கிண்டல், நம்பர் 4 மட்டப்படுத்தி பேசுறது, நம்பர் 5 தைரியத்தை இழக்க பண்ணுகிறது, நம்பர் 6 ஆறாவதாக அவருடைய தரிசனத்தை குலைத்து போடுவது. அடுத்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமீன். அந்த 2வது வசனத்தை வாசிக்கலாம். பலியிடுவார்களோ, ஒரே அந்த அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ, ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ? இப்போ இந்த சன்பல்லாத்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஒரே நாளிலே முடித்து போடுறீங்களா அப்படின்னா, கட்டப்போகிற அலங்க ரொம்ப பெருசு, அது ரொம்ப உயரமானது, நீளமானது. கண்டிப்பா ஒரு நாள்ல அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஒரே நாளிலே முடித்து போடுவீர்களோ. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தனக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனையை ரொம்ப பெருசுபடுத்தி காமிக்கிற ஸ்பிரிட் தான் யாருடைய ஸ்பிரிட்னா, சன்பல்லாத்தினுடைய ஆவி. ஆமே. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க ஜெயிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. உங்க பிரச்சனைய பெருசு பண்ணி காண்பிக்கிறவர்களிடத்திலே நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. சொல்லுங்க, உங்க பிரச்சனைய பெருசு பண்ணி காமிக்கிறவங்களிடத்துல ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. அது உங்களுக்கு தான் பெருசு, ஆனா கர்த்தருக்கு அது, சத்தமா சொல்லுங்களேன், அது ஒன்றுமில்லாத காரியம். இந்த வேலையை யார் பண்ணுவோம் அப்படின்னா, திருடர்கள் தான் பண்ணுவாங்க. பொதுவாக பாருங்களேன், இந்த செய்வனை பண்ண போறாங்க பாருங்களேன், மாந்திரிகம் பண்ண போறாங்க, இன்னும் விக்கிரகத்துக்கு முன்னாடி போறாங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பயங்கர பூதாகரமா, நீ 12 மணிக்கு எழுமணும், 1 மணிக்கு இங்கே வரணும், 2 கோழியை கொண்டு வரணும், இதெல்லாம் இப்படி பண்ணணும், அதெல்லாம் அப்படி பண்ணணும். அப்படி ஏன் அப்படின்னா, சிலருக்கு அப்படி பயப்படுத்தினாதான் சிலர் நம்புவாங்க அப்படின்றது மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள்,
உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனைய பெருசா உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறவங்கள எப்பொழுதுமே சார்ந்து கொள்ளாதிருங்க. கர்த்தர், நீங்க ஆண்டவரிடத்துல போய் உங்க பிரச்சனைய சொன்னீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னு சொல்றீங்க? ஐயோ மகனே, இது ரொம்ப பெருசுடா, இது ஒரு பெரிய பிரச்சனைடா, இதெல்லாம் சரி பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவாரு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்லுவாரு? ஆண்டவர்கிட்ட நீங்க போய் சொல்லி பாத்தீங்க, அப்படியாப்பா ஒன்றும் இல்லை, மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு, மரித்தோரை உயிர்த்தெழ செய்வீர் என்றால் என் நோய்கள் உமக்கு. ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் பயப்படாத, பார்த்துக்கலாம். இது வரைக்கும் செஞ்சேன்ல, உனக்கு செய்ய மாட்டேனா? அவனுக்கு இதை விட பெருசாக செஞ்சேன்ல, உனக்கு செய்ய மாட்டேனா? நம்முடைய பிரச்சனைகளை எப்பொழுதும் சிறிதாய் காண்பித்து நம்மை பெரிதாய் காண்பிக்கிறவர் கர்த்தர். ஆனால் சன்பல்லாத்தினுடைய ஆவி என்ன அப்படின்னா, நம்முடைய பிரச்சனையை என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக காமிச்சு நம்மளை ரொம்ப சின்னதாக காமிக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற இயேசு, எனக்குள்ளே இருக்கிற இயேசு, எனக்குள்ளே இருக்கிற இயேசு. ஹல்லேலூயா. 7 காரியத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்களா? இன்னையிலிருந்து நீ ஜெபம் பண்ணணும். இந்த 40 நாட்கள் இந்த ஜெபம் முடிச்சு ஈஸ்டர் சர்வீஸுக்கு வரும்போது எப்படி வரணும்னா, நான் சன்பல்லாத்தை ஜெயித்தேன். எப்படி வரணும்? கேட்கல? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சன்பல்லாத்து இருக்கிறாங்க. நம்ம அதை ஜெயிச்சாதான் எதை கட்ட முடியும்னா, இடிந்து போன அலங்கத்தை கட்ட முடியும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை, நான் எதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு முன்பாக இருக்கிற கோபத்தை கையாளுவதற்கு எனக்கு கிருபை தார். நம்பர் 2, இரண்டாவதாக, எனக்கு முன்பாக இருக்கிற எரிச்சல்களை கையாளுவதற்கு எனக்கு கிருபை தார். மூன்றாவதாக, என்னை கிண்டல் பண்ற அதற்கு எனக்கு என்ன கையாளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக. நம்பர் 4, நாலாவதாக, என்னை மட்டப்படுத்தி பேசுகிறதை கையாளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக. நம்பர் 5, ஐந்தாவதாக, என்னுடைய தைரியத்தை இழக்க பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் எனக்கு கிருபையாய் காப்பாற்றுவீராக. நம்பர் 6, ஆறாவது, என்னுடைய நோக்கத்தை, என்னுடைய தரிசனத்தை குறைத்து பேசுகிறவர்களை கையாளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக. நம்பர் 7, ஏழாவதாக, ஆமென், என்னுடைய பிரச்சனையை ரொம்ப பெருசா காமிக்கிறவங்களுக்கு எனக்கு கையாளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த கிருபை வேணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு கர்த்தர் நெகேமியாவுடைய ஆவியை கர்த்தர் தரப்போறார். எனக்கு கர்த்தர் நெகேமியாவுடைய ஆவியை கர்த்தர் தரப்போறார். நீங்க நிற்கிற இடத்துல தனியாக தான் நிற்பீங்க, ஆனால் கர்த்தர் உங்க ஒரே ஒருத்தர் மூலமா கர்த்தரதை செய்து முடிப்பார். நெகேமியா ஒருத்தர் தனியாய் அல்ல, நெகேமியாவினிடத்தில் ஆண்டவருடைய அழைப்பு இருக்குது, நெகேமியாவினிடத்தில் ஆண்டவருடைய சித்தம் இருக்குது, நெகேமியாவினிடத்தில் ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கிறது. நெகேமியா போய் நின்னா போதும், அவனுக்கு முன்பாக இருக்கிற சக்திகள் முற்றிலுமாய் மாறி போகும். நெகேமியா துக்கத்தோட கடந்து வர முடியாது. நெகேமியாவுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவன் கையே அதற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கையே அதை செய்து முடிக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் பாடிக்கொண்டே எழும்பி நிற்க போறோம். சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் எனக்கு முன் சொல்லுகிறார். என்னை கொண்டு கர்த்தர் விழுந்து போனதை கர்த்தர் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விழுந்து போன என்னுடைய சரீரத்தை கர்த்தர் திரும்ப கட்ட போறாரு. என்னுடைய மனநிலையை கர்த்தர் திரும்ப கட்ட போறாரு. கர்த்தர் இன்றைக்கு நெகேமியாவினுடைய ஆவியை கர்த்தர் எனக்கு தரப்போறாரு. ஜெபத்தோட சத்தத்தை உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நெகேமியாவுக்குள்ள அந்த தரிசனத்தை வைத்தது போல நமக்குள்ளேயும் அந்த தரிசனத்தை கர்த்தர் வைத்து நம்மை வெகு தூரம் கர்த்தர் கொண்டு போகிறார். நன்றி அப்பா. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடைக்கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நடத்திடும் தேவன்
நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லை. நேர் வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். இப்ப சொல்லுவோம், ஓ பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, எனக்காக யுத்தம் செய்வார். ஓ பயமில்லை, பயமில்லை, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு பயமே எனக்கு. நம்மிடும் தேவன் துருகமாய் கலக்கமே எனக்கு. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க. நம்பிடும் தேவன் துருகமாய் கலக்கமே எனக்கு. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை சுதந்தரிக்க ஏது ஒன்று செய்வார், பயம் இல்லை. மேலானதை சுதந்தரிக்க ஏது ஒன்று செய்வார். இப்ப சொல்லும், ஓ பயமில்லை, பயமில்லை, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கும். பயமே, நம்பிடும் தேவன் துருகமாய் கலக்கமே எனக்கில்லையே. ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கும். பயமே எனக்கு. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் கலக்கமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். இந்த தன்னுடைய வாழ்க்கையில ராஜாவுக்கு முன்னாடி பானபாத்திரக்காரனா இருக்கிறவன் தான் இந்த நெகேமியா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த தரிசனத்தை கொடுத்து இடிஞ்சு போன அலங்கத்தை நான் என்ன பண்ணுவேன்னா, இது ஒரு சாதாரணமான வேலையா இல்ல, பெரிய வேலை, பெரிய வேலை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுற்றி பெரிய மதில் சுவர் கட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நிறைய வாசல்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆட்டு வாசல், கமூனி வாசல், இந்த மாதிரி ஒவ்வொரு வாசல், அந்த ஒவ்வொரு வாசலுடைய நிலை கதவை அவ்வளவு பெருசு. காம்பவுண்டு சுவர்லாம் அப்படியே இடிஞ்சு ரொம்ப மோசமாக கிடக்குது. அங்கே ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் முடியாதவங்க, கால் முடியாதவங்க, கை முடியாதவங்க, அடிமையாக இருக்கிறவங்க. இவன் ஒரே ஒருத்தனுக்குள்ள தரிசனம் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஆனால் அந்த மனுஷன் அவன் சந்தித்த சவால்கள் எல்லாம் முடிஞ்சு வேதம் சொல்லுது, அந்த ஃபர்ஸ்ட் வாசலை ஓப்பன் பண்ணும்போது எல்லாரும் ஓன்னு அழுதாங்களாம் சத்தமா. உடனே இந்த மனுஷன் சொல்றான், நீங்க யாரும் அழ வேண்டாம், இன்னைக்கு நம்ம அழுகிற நேரம் இல்லை, இன்னைக்கு நம்ம அழுகிற நாள் இல்லை. என்ன நாளுன்னா, இன்னைக்கு நம்ம சந்தோஷப்பட வேண்டிய நாள். ஏன் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு ரொம்ப பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நீங்க விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே. ஒவ்வொருத்தரும் பங்கு, நல்ல நல்ல டேஸ்டான சாப்பாடை செஞ்சு பங்குகளை ஒவ்வொருத்தரும் அனுப்புங்க. ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்தாருன்னு இந்த நெகேமியா செய்தார். அப்போ இடிந்து போன அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு ஒரு மனுஷனை கர்த்தர்
அழகா செலக்ட் பண்ணி கர்த்தர் கொண்டு போறாரு. ஆனா அந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு எண்ணம் இருந்துச்சு, எனக்கு முன்னாடி வருகிற எந்த சன்பல்லாத்தானாலும் தோபியானாலும் என்னை ஜெயிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர். எனக்கு என்னமோ தெரியல, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் யாரோ ஒருத்தர் இடத்துல தீர்க்க தரிசனமா சொல்றது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இன்றைக்கு ஆண்டவர் காலையில இந்த காரியத்தை தான் என்னுடைய இருதயத்தில் வைத்தாரு. இல்லை, நான் ஒரு சில நெகேமியாவுக்களை இங்கே எழுப்ப போறேன். அவங்கள கொண்டு கர்த்தர் இடிந்து போன குடும்பத்தை கர்த்தர் கட்ட போறார். இடிந்து போன அலங்கங்களை ஆண்டவர் கட்ட போறார். ஆமென். இடிந்து போன குடும்பங்களை ஆண்டவர் கட்ட போறார். என்னை கொண்டு என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலை ஆகிய கர்த்தர் சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமானவைகளை செய்கிறவர் என்னுடைய கர்த்தர். நமக்கும் நம்முடைய உயர்வுக்கும் சம்பந்தமே இருக்காது. நமக்கும் நம்முடைய அச்சீவ்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. கர்த்தர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோட அமர பண்ணுகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவங்க நம்மளை குறித்து நினைக்கிறது போல இல்லை, நம்ம நம்மளை குறித்து நினைக்கிறது போல இல்லை. அவருடைய நினைவு முற்றிலுமாய் வித்தியாசமானது. யாரை எப்படி வேண்டும் என்றாலும் பயன்படுத்துவதற்கு அவரால் முடியும். ஆனால் நீங்கள் இன்னைக்கு 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 மட்டும் இல்லை, இந்த காரியத்திற்காக நீங்கள் இறக்கம் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்புற சன்பல்லாத்த முதல்ல நான் என்ன பண்ணணும்னா, கேட்கல இந்த சன்பல்லாத்து வந்து டென்ஷன் ஆக்கிட்டே இருக்கான் பாருங்களேன். டென்ஷன். இந்த 2 வசனத்துக்குள்ள நம்ம இத்தனை தியானிச்சிருக்கிறோம், 2 வசனம். ஆனா இந்த சன்பல்லாத்து எது வரைக்கும் டிராவல் ஆகும் தெரியுமா? டெடிகேஷன் பண்ற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சன்பல்லாத்து வந்து டிராவல் பண்ணிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இந்த முயற்சியெல்லாம் எடுத்தாச்சா, அதுக்கப்புறம் லெட்டர் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு 4-5 பேரை தீர்க்கதரிசிகளை ஏவி விட்டு இவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்ல வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீமை ஏவி விட்டு நேர ராஜாட்ட போய் இவன் ராஜா மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி அனுப்புவான். எத்தனை தெரியுமா? ஆனால் இந்த நெகேமியா சன்பல்லாத்தை என்ன பண்ணான் அப்படின்னா, சார் ஓவர் கம், நான் ஜெயிச்சிட்டேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெலன் தரப்போறாரு. இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் பெலன் தரப்போறாரு. உங்கள் முன்னாடி இருக்கிற சன்பல்லாத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா, கேட்கல 7 காரியம், 7 விஷயம். நம்பர் 1 மறந்துடாதீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். நம்பர் 1, முதலாவதாக எனக்கு விரோதமாக இருக்கிற கோபத்தை நான் என்ன பண்ணுவேன்னா ஜெயிச்சிருவேன். நம்பர் 2, ரெண்டாவது என் முன்னாடி இருக்கிற எரிச்சல்களை நான் ஜெயிப்பேன். நம்பர் 3, மூன்றாவது எனக்கு கிண்டல் பண்ணுறதை கூட நான் ஜெயிச்சிருவேன். நம்பர் 4, நாலாவது என்னை மட்டப்படுத்தி பேசுகிறத நான் ஜெயிப்பேன். நம்பர் 5 என்னுடைய தைரியத்தை இழக்க பண்ணுகிறத நான் ஜெயிப்பேன். நம்பர் 6, ஆறாவது என்னுடைய நோக்கத்தை என்னுடைய விஷனை குலைச்சி போடுறவங்கள நான் ஜெயிப்பேன். ஸோ அடுத்ததாக ஆமாம், என்னுடைய பிரச்சனையை ரொம்ப பெருசாக காமிக்கிறத நான் ஜெயிப்பேன். ஸோ இந்த அபிஷேகத்தை கர்த்தரிடத்தில் வாங்குங்க. இதெல்லாம் ஜெயிக்கணும்னா உங்கள்கிட்ட என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும். நோ ஆன்சர், நோ ஆன்சர். என்னிடத்தில் எந்த பதிலும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்னிடத்தில் எந்த பதிலும் இல்லை. இன்னொன்று சொல்லுங்க, என்னிடத்தில் எந்த ஆக்ஷனும் இல்லை. சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், என்னிடத்தில் எந்த பதிலும் இல்லை. நம்பர் 2, ரெண்டாவது என்னிடத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. நமக்கு நிறைய பேர் நம்மளை பார்த்து கேட்கணும், ஏன்டா எரும மாட்டு மேலே பெஞ்ச மலைய மாதிரி இருக்க? ஆமாம், அப்படிதான்ப்பா. ஏன் அப்படின்னா, நான் எதையும் செய்ய மாட்டேன், நான் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலே ஒழிய, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் என்மேல் எந்த அதிகாரத்தையும் செலுத்தவே முடியாது, செலுத்தவே முடியாது. நோ ரியாக்ஷன், எந்த ஆன்சர், எந்த பதிலும் என்கிட்ட இல்லை. நான் அமைதியாக இருப்பேன், நான் வெயிட் பண்ணுவேன், நான் சும்மாவே இருப்பேன். ஆனால் எனக்கு தெரியும் நான் ஜெயிப்பேன். என்னை கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். எனக்காக யுத்தம் பண்ணுகிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். எல்லாருடைய கைகளை அப்படியே உயர்த்து என் தலை மேலே ஒரு அபிஷேகத்தை நீங்கள் வைக்கணும். ஆன்லைனில் கூட இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வசதி இருக்குமானால் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணும்.
ஆண்டவர் உங்களை ஒரு நெகேமியாவாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் சொல்ற, நான் உன் கையில் நான் கொண்டு துவங்கினதை உன் கையை கொண்டு நான் செய்து முடிப்பேன். நான் உன் கையை கொண்டு பெரிய காரியத்தை நான் செய்வேன். உன் குடும்பத்தை கட்டிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு நீங்க கடந்து போவீங்க. உன் பிள்ளையினுடைய குடும்பத்தை கட்டுவதற்கு உன்னுடைய ஜெபத்தை நான் பயன்படுத்துவேன். அந்த மகிமை என் தலை மேல வைக்கப்படட்டும் என்று எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கேட்டுக்கொண்டே இருங்க. ஒவ்வொருத்தரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அந்த மகிமை எங்கள் தலையின் மேல் வைக்கப்படுவதாக, அந்த மகிமை எங்கள் தலையின் மேல் வைக்கப்படுவதாக, அந்த மகிமை எங்கள் தலையின் மேல் வைக்கப்படுவதாக. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல் இப்பொழுது கடந்து வருவதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கம் திரும்பட்டும் ஆண்டவரே, உம்முடைய தயவு திரும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இன்றைக்கு உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கைக்காக நான் திறப்புல நிற்கிறேன் ஆண்டவரே. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகுமே. சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோட உட்கார வைக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் இறங்குவீராக. உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக. இந்த சத்தம் கேட்கப்படுகிற ஒவ்வொரு காதுகளிலையும், துர்ச்செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு காதுகளிலையும் இந்த மாதம் முடிகிறதுக்கு முன்பாக ஒரு நற்செய்தி அவருடைய காதுகளிலே கேட்கப்படுவதாக. ஒரு நற்செய்தி கேட்கப்படுவதாக. உன்னுடைய குமாரன் மரிக்கவில்லை, உன்னுடைய குமாரத்தி மரிக்கவில்லை, அவள் உயிரோடு இருக்கிறாள் என்கிற அந்த செய்தி வந்தது போல இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நற்செய்தி காதிலே வருவதாக. உன் பிள்ளைக்கு மறுபடியும் உயிர் வந்தது என்கிற செய்தி காதுகளிலே வருவதாக. நீ உன்னை மரிக்க நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், உன்னை உயிரோடு எழுப்புவேன், திரும்பவும் உன்னை எழுப்புவேன் என்கிற அந்த செய்தி இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய காதுகளிலே கேட்கப்படுவதாக. ராஜா இயேசு ராஜா இறங்குவீராக, இறங்குவீராக. இதோ இந்த சத்தத்தை கேட்கிற இந்த கூட்டத்திலே உமக்கான நெகேமியாக்கள் உண்டு, நெகேமியாக்கள் உண்டு. இப்பொழுது நீ வார்த்தையிலே சொன்னபடியே அந்த நெகேமியாவினுடைய அபிஷேகம் உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் வைக்கப்படுவதாக, வைக்கப்படுவதாக. உன்னதத்திலிருந்து அந்த வல்லமை ஊற்றப்பட்டு இயேசுவே இப்பொழுது அந்த நெகேமியாவை போல அத்தனை தடைகளையும் தாண்டி, அத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய அந்த வலிமை இப்பொழுது கடந்து வருவதாக, ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. எஸ் ஹல்லேலூயா. தேவாலயத்திலே இருந்த திரைச்சீலை இரண்டாய் கிழிக்கப்பட்டது போல இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு விரதமாய் இருக்கிற தடை என்கிற திரைச்சீலை இப்பொழுது மேலிருந்து கீழாய் இரண்டாய் கிழிக்கப்படுவதாக, கிழிக்கப்படுவதாக, கிழிக்கப்படுவதாக. வல்லமை 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 இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால மூடப்பட்டிருக்கிற திரைச்சீலைகள் கிழிக்கப்படுவதாக. Thank you Jesus. அங்கே போய் ஆண்டவரே எடுக்க முடியாமல் தடையாய் நிற்கிற, தடையாய் நிற்கிற, பிளவாய் நிற்கிற அந்த திரைச்சீலை கிழிக்கப்படுவதாக, கிழிக்கப்படுவதாக, கிழிக்கப்படுவதாக. அவருடைய சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்குவதாக. உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே ஒரு வல்லமை புறப்பட்டு வந்துருச்சு. இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உம்முடைய வல்லமை புறப்பட்டு வரட்டும், உம்முடைய வல்லமை புறப்பட்டு வரட்டும், உம்முடைய வல்லமை புறப்பட்டு உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை நாடி நரம்புகள் பலன் அடைவதாக, பலன் அடைவதாக. ராஜா, இந்த உபவாச ஜபம் நடந்து கொண்டு இருக்கும் போதே உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் என் தகப்பனார் மேல வைக்கப்படட்டும், தாயார் மேல வைக்கப்படட்டும், அற்புதத்திற்காக ஏங்கி நிற்கிற பிள்ளை மேல வைக்கப்படட்டும். வருகிற வாரம் சாட்சி,
வருகிற மாதம் சாட்சி என் பிள்ளையை சாட்சியாய் நிறுத்துவதற்கு இறங்குவீராகப்பா. வியாதிகளிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, வியாதிகளுக்காக ஜெபிக்க சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்க திறப்புல நிற்கிறோம். ஆண்டவரே, அந்த அற்புதம் நடப்பதாக ராஜா. திருச்சபையில பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் நீங்க சொன்ன வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவீராக. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. கடைசியாக யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒருத்தருடைய கரங்களை ஒருத்தர் கோர்த்து பிடித்து, ஆன்லைனில் அப்படி இருக்க ஜெபம் பண்ண முடிஞ்சவங்க ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் யாரும் இல்லைன்னா நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம சர்ச்சில் இத்தனை பேர் இருக்கிறோம், லைவ்லையும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜெப குறிப்பு. ஆனால் வேதம் சொல்லுது நம்முடைய சகோதரனுக்காய் நம்ம திறப்பில் நிற்கணும். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, சோதோம் குமாரா பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தா அதை அழிக்க மாட்டீரா ஆண்டவரேன்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ண இந்த ஜெபத்துக்காக 50 பேர் இருந்தா நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அப்ப நான் சொல்றேன், நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரு. நம்ம சிநேகிதருக்காக ஜெபம் பண்ற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. நம்ம யாருக்காக திறப்புல நிக்கிறோமோ அவங்களுக்கு ஜெபத்தை கேட்கிறாரு. பாருங்க, டெய்லி இப்போ 40 days ஜெபம் நடந்துட்டு இருக்குது. இந்த 40 daysலையும் டெய்லி மார்னிங் 5 minutes ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நான் பேசி அதில் வெளியிடுறோம். அதில் வந்து எத்தனை உங்களுடைய ஜெப குறிப்பெல்லாம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் எத்தனை 1000 ஜெப குறிப்பு. ஐயோ, எத்தனை 1000 ஜெப குறிப்பு. நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்க, நமக்கு அழுகையே வரும். அவ்வளவு ஜனங்கள் வந்து ஜெப குறிப்பை அனுப்பி இருக்கிறாரு. நான் நம்புறேன் இதெல்லாம் சாட்சியாய் மாறணும். இந்த 40 நாளுக்குள்ள ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிராக்கலை கர்த்தர் பண்ணணும், ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும், சாட்சிகள் எழும்பணும். அதனால நான் நம்புறேன் அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். அவர் நிறைய பேரை நெகேமியாவா கர்த்தர் மாற்ற போறார். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள உங்க கையினால கர்த்தர் விழுந்து போன நிறைய அலங்கத்தை கட்ட போறார். எஸ் 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 எஸ். அந்த வல்லமையை நம்ம மேல நீங்க போய் நிற்கிற இடத்துல அஸ்திவாரம் போடப்படும். நீங்க போய் நிற்கிற இடத்துல அலங்கங்கள் கட்டப்படும். நீங்க போய் நிற்கிற இடத்துல அரண்மனைகள் கட்டப்படும். எனக்கு அது வேணும். அப்படியே கரங்களை கோர்த்து பிடித்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே என்னுடைய மகளுக்காய் ஜெபிக்கிறேன், என்னுடைய சிஸ்டருக்காக நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய பிரதருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே டெய்லி ஜெப குறிப்பு அனுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உங்க வல்லமை குறைஞ்சு போகல ஆண்டவரே. நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவர். அப்பா ராஜா, வழியிலே நீங்க சொல்லிங்க, நீ போ, நீ வீட்டுக்கு சமாதானத்தோட போ, உன் பிள்ளை பிழைச்சிருக்கிறத நீ பாப்ப அப்படின்னு அனுப்பி விட்டீரே ஆண்டவரே. அந்த மனுஷன் வீட்டில் வந்து பார்த்த உடனே மரித்து போன தன்னுடைய பிள்ளை உயிரோட இருக்குது. எப்பப்பா அற்புதம் நடந்துச்சு அந்த டைமை சொல்லும் போது இயேசு உச்சரித்த அந்த நேரத்தில் அற்புதம் நடந்துச்சு. அவருடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குது. எவ்வளவு தூர தேசத்துல உங்க பிள்ளை இருந்தாலும் அந்த இடத்துல இங்கிருந்து ஜெபிக்கிற வார்த்தை கடந்து போகும். வெளி தூர தேசத்துல இருக்கிற பிள்ளைக்காய் ஜெபிக்கிற உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. வெளி மாநிலத்துல மாவட்டத்துல இருக்கிற பிள்ளைக்காய் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அப்படியே அந்த அபிஷேக தைலம் அப்படியே இறங்கி வரட்டும். கர்த்தர் விழுந்து போன நிறைய பேரை அப்படியே நிறுத்தட்டும். ஆண்டவரே, நான் கையை கோர்த்து பிடித்திருக்கிற இந்த சிஸ்டருக்கு, இந்த அம்மாவுக்கு, இந்த பிரதருக்கு நெகேமியாவினுடைய ஆவி வரணும். அவங்க மூலமா நீங்க கட்டணும் ஆண்டவரே, கட்டி எழுப்பணும் ஆண்டவரே.
வச்சிருங்க 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 வச்சிருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. விழுந்து போன அலங்கத்தை கட்டுறதற்கு நெகேமியாவை பயன்படுத்தினீங்கல்லப்பா. இப்போ இப்போ அந்த நெகேமியாவுடைய ஸ்பிரிட் இங்க மூவ் ஆவதாக, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளிடத்துல அது கடந்து வருவதாக. அந்த கையை இப்ப பலப்படுத்துங்கப்பா, அந்த இருதயத்தை இப்ப பலப்படுத்துங்கப்பா. சோர்வுகள் மாறட்டுமப்பா, பலவீனங்கள் மாறட்டுமப்பா. இப்போ இப்போ என் பிள்ளைக்கு விரோதமா எழும்பி நிற்கிற அந்த சன்பல்லாத்து வெட்கப்பட்டு போவானாக. அந்த சன்பல்லாத்தினுடைய ஆவி வெட்கப்பட்டு போவதாக. வல்லமை 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 மகிமை மகிமை. உங்க வஸ்திர தொங்கலிலிருந்து புறப்பட்ட அந்த வல்லமை அந்த சகோதரியை சரியாக்குமானால் இப்பொழுது உம்முடைய வஸ்திர தொங்கல் இந்த ஆலயத்தில் அப்படியே உலாவட்டும். இந்த சத்தத்தை கேட்கிறவங்க மத்தியில உலாவட்டும். அவங்க முகத்தை அப்படியே மறைக்கட்டும். அவங்க சரீரத்தில் அந்த வஸ்திர தொங்கல் அப்படியே படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே அந்த கர்ப்பம் திறப்பதாக. ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே அந்த சரீரத்தில் ஒரு வல்லமை கடந்து வருவதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்ததற்காக, நம்மை பயன்படுத்ததற்காக Thank you Jesus. Hallelujah. தொடர்ந்து நடக்கிற எல்லா கூட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வெள்ளிக்கிழமை நடக்கிற நம்முடைய குட் ஃப்ரைடே சர்வீஸ் 6 மணிக்கு ஆரம்பமாகிறது. கர்த்தரை ஆசீர்வதிக்க போறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஸோ விசேஷமாய் வருகிற இந்த ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து 1 வீக் வருகிற வாரத்திற்கும் அடுத்த வாரம் அப்படி திங்கட்கிழமை முதல் 1 வீக் வந்து ஹோலி வீக், அப்படின்னா பரிசுத்த வாரம் என்கிற தலைப்பில் அந்த 1 வீக் ஃபுல்லாக ப்ரோக்ராம் நம்ம வச்சுருக்கிறோம். அது வந்து டெய்லி காலையில் மார்னிங் 5 o'clock, திங்கள் டு வியாழக்கிழமை வரைக்கும் டெய்லி மார்னிங் 5 o'clock. வெள்ளிக்கிழமை வந்து காலையில் 6 மணிக்கு நமக்கு வந்து குட் ஃப்ரைடே சர்வீஸு. ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் ஆராதனை, 2 ஆராதனையும் ஒன்றா வச்சுருக்குறோம். 6 o'clock ஆரம்பித்து 9 o'clock முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன டிஃபன், நல்ல டிஃபன் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதுக்கு சின்ன ஒரு டோக்கன் மட்டும் நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். நாளில் ஜெபம் பண்ண வர்றவங்க கூட வாங்கி கொள்ளலாம். ஸோ அதில் கலந்து கொள்ளுங்கள். நாளான்னைக்கு நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆராதனை 5:30க்கு முடிஞ்ச உடனே நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்குது. 2வது ஆராதனை முடிஞ்ச உடனே நமக்கு அன்பின் விருந்து இருக்கிறது. அதில் கலந்து கொள்ளுங்கள். ஸோ நாளைக்கும் நாளான்னைக்கு 2 நாட்கள் வால்பாறையில் நமக்கு வந்து ஒரு அற்புத பெருவிழா மழையாக இருக்குது. அதற்காக ஜெபியுங்கள். அங்கேயும் ஆண்டவர் வல்லமையாய் செயல்படணும். அதனால் வருகிற 10ஆம் தேதி ஒரு யூத் மீட்டிங் வந்து நம்ம நாகர்கோயிலில் இருக்குது. யூத் மீட்டிங் ஜீசஸ் மிராக்கிள் சர்ச் அங்கே நடைபெறுகிறது. 10ஆம் தேதி, ஏப்ரல் 10ஆம் தேதி. ஸோ 9ஆம் தேதி 4 மாவட்டத்தில் ஒரு மீட்டிங் இருக்கிறது. அதற்காக ஜெபியுங்கள். மே 1ஆம் தேதி நமக்கு பெண்கள் மாநாடு இருக்கிறது. இது எல்லாத்தையும் கர்த்தர் சிறப்பாய் மாற்றும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஊழியத்திலெல்லாம் ஆண்டவருடைய கிருபை கூடவே இருக்கட்டும். அந்த ஹோலி வீக், அந்த 7 நாட்களும் ஆண்டவரே உங்கள் வல்லமை கடந்து வரணும். ஆண்டவரே நீங்கள் எங்களோட பேசணும். ஆண்டவரே உங்கள் சிலுவையோட ஒரு பெரிய ஆண்டவரே உந்துதல் எங்களுக்குள்ளே வரணும். ஆண்டவரே கர்த்தர் அந்த கூட்டங்களெல்லாம் நீ பொறுப்படுத்த போகிறதற்காக நன்றி. இதற்கு தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் கிருபையின் கரம் முழுவதுமாய் தாங்கட்டும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். அவங்க வீட்டில் போய் இல்லைன்னா ஆண்டவரே நாளைய தினத்தில் கூட அந்த ஜெயிக்க வேண்டிய சன்பல்லாத்தின் 7 ஆவிகளையும் என் பிள்ளைங்க துரத்தக்கூடிய ஒரு பலத்தை கர்த்தர் தாங்க. ஆண்டவரே உங்கள் மகிமை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஜெபமும் இன்னைக்கு இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குதுன்னா இது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் இல்லை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 1 மணி நேரம் வந்து எனக்காக பர்சனலாக ஊழியக்காரனுக்காக மட்டும் ஜெபிக்கிறதுக்கு ஒரு டீம் தேவைப்படுகிறீர்கள். கடந்த நாட்களில் வந்த இது மதர் சர்ச் பில்லர்ஸ் அந்த மீட்டிங்கில் நான் அனௌன்ஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் கொடுத்துருக்குறீங்க. ஆனால் நான் வந்து ஒரு 50 பேரை எதிர்பார்க்குறேன். எனக்காக, என்னுடைய பிரயாணத்திற்காக, கர்த்தர் மூலமாக செய்கிற ஊழியத்திற்காக பின்னாடி இருந்து ஆரோனையும் ஊரையும் போல ஜெபத்தில் நிறைய பேர் தாங்குறாங்க. நிறைய வெளியூர் பட்டணத்திலிருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து என்னை ஜெபத்தில் தாங்குகிறீர்கள். நீங்கள் நிறைய பேர் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஜெபம் என்ன நடத்துறதை நான் உண்மையிலே பார்க்குறேன். ஆனால் என்ன அப்படின்னா, சர்ச்சில் வந்து நான் பர்சனலாக கொஞ்சம் ஜெப குறிப்பு இருக்கும். இப்போ ஒரு ஊருக்கு போகிறேன்னா இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்குது, அதை எல்லாருக்கும் நம்ம விளம்பரமாக சொல்ல முடியாது. ஆனால் ஜெபிக்கிறவங்கள்ட்ட சொல்லலாம், இந்த மாதிரி கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஏதாவது நம்ம சிக்காக இருப்போம், எல்லாருக்கும் சொல்ல முடியாது, உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் எனக்காக பர்சனலாக வாரத்திற்கு ஒரு 3 நாட்கள் ஜெபிக்கிறதற்கு ஒரு 50 பேர் தேவை. இன்றைக்கு மாலையில் ஒரு 7 மணிக்கு ஒரு ஜெபம் வச்சுருக்குறோம். அப்படின்னா எப்படி, ஏன் ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணணும், ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணுறதுனால என்ன நன்மை உண்டாகிறது அப்படின்றதை குறித்து உங்களோட பேச போகிறேன். ஸோ ஒரு 7 மணிக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து சரியாக நீங்கள் வந்து வரும்படியாக உங்களை அன்போடு கேட்குறேன். அதை லைவாகவும் நம்ம டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 7 o'clock ஒரு ஊழியனுக்கு ஜெபம் ஏன் தேவை அப்படின்ற ஒரு தலைப்பில் உங்களை ஜெபிக்க வைக்க போகிறேன். அதனால் வீட்டில் இருக்கிறவர்கள், சகோதரிகள், தகப்பன்மார் வாரத்திற்கு ஒரு 3 days ஒரு 1 hour ஜெபம் பண்ணால் கூட பரவாயில்ல. சண்டே வந்து ஜெபம் பண்ணுறவங்களையும் நான் கைட் பண்ணுறேன். அதனால் இன்று மாலையில் 7 மணிக்கு வாருங்கள். உண்மையிலே நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இன்னும் லட்சங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஆமென். ஸோ காட் பிளஸ் யூ. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.